ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வாரம் டெஸ்ட் 2க்கான மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டை நியூவாக படிக்கிறவங்க, ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி படிச்சுட்டு விட்டவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் டெய்லியும் வீடியோஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா ஜாப் போயிட்டு தான் நான் படிச்சுட்ருக்கேன். இந்த வாரம் டெஸ்ட் 2க்கு படிக்க வேண்டியது 7th தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக், அப்புறம் 2003 எடிஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம். இலக்கணம், மொழித்திறன் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ் யூனிட் 1 இலக்கணத்திலிருந்து எழுத்து டாப்பிக்கில் இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இலக்கியத்திலிருந்து திருக்குறள், பொறையுடைமை அதிகாரத்தை பார்த்துக்கோங்க. அடுத்ததா தமிழ் அறிஞர்கள் டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார் பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் நினைக்காதீங்க. மெட்டீரியல்ஸும் டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு நூலாசிரியர்களாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் கஷ்டமாக இருக்கும். சிலபஸ் வைஸாகவே படிச்சுட்டு வாங்க. அப்புறம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பயன்முறை தமிழ், பாவனார் தமிழ் களஞ்சியம் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பக்கமாவது படிச்சுட்டே வாங்க. இதையும் படித்து வச்சுக்குவோம். எதுலேருந்து கொஸ்டின் வருதுன்னு நமக்கு தெரியாது. அடுத்ததாக ஜிஎஸ்லேருந்து முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள், தென்னிந்திய வரலாறு இந்த வாரம் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்தெந்த புக்கிலலாம் கவர் ஆகுதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். டெய்லி ஒவ்வொரு லெசனாக முடிச்சுட்டு வாங்க. மொத்தமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸில் போன வாரம் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த வாரம் பெர்சன்டேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்கை முடிங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப் கூட ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு புக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம பிடிஎஃபாகவே பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லா நேரமும். மறக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். புத்தா பப்ளிகேஷன் சுரேஷ் அகாடமியோட புக்குமே அந்த தமிழ் மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க சிலபஸ் வைஸாக படிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஸ்டடி பிளானாக நல்லா போடுவாங்க, அதை முடிக்க முடியாமல் போகும். 5 மணிக்கு இதை படிக்கணும், 6 மணிக்கு இதை படிக்கணும்லாம் ஸ்டடி பிளானாக நல்லா தான் போடுவாங்க. ஆனால் முடிக்க முடியாது. ஒரு டாபிக் எடுத்தோம்னா இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த டாப்பிக்கை முடிக்கணும்னு நினைங்க. அதிகமாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. படிக்கும்போது மொபைலை பக்கத்தில் வைக்காமல் பக்கத்து ரூமில் கூட வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு சைலண்டில் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட வச்சு கூட படிங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஸ்டடி பிளான் போட்டு படித்தோம்னா காலையில் மார்னிங் எப்போவுமே லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 5 to 7 மணி வரைக்கும் தமிழ் படிக்கணும்னா தமிழ் மட்டும் நல்லா படித்து தரவாயிக்கோங்க. அடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் போல் தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸ் போட்டு பாருங்கள். அடுத்து ஈவினிங் டைமில் ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக படித்ததை ஒரு அரை மணி நேரம் ரிவிஷனுக்கு ஒதுக்கிக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் படிக்கிறத ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எம்சிக்யூ கொஸ்டின் போட்டு பார்த்துட்டே இருங்க. இப்போ ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 4 டாபிக் கொடுத்துருக்கேன்னா, இப்போ திங்கட்கிழமை முகலாயர்கள் படிக்கலாம், செவ்வாய்க்கிழமை மராத்தியர்கள் படிக்கலாம், புதன்கிழமை விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் படிக்கலாம், வியாழக்கிழமை தென்னிந்திய வரலாறு படிக்கலாம். இல்லை நாளையிலேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து படிச்சுக்கோங்க. என்னால் தொடர்ந்து படிக்க முடியல ஒரு இடத்துல உட்காந்து அப்படிங்கிறாங்க, ஒரு 25 நிமிஷம் படிங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் படிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. என்னால் தனியாக படிக்க முடியலை, ஏதோ சிந்தனையெல்லாம் வந்துகிட்டே இருக்குது, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா குரூப் ஸ்டடி கூட பண்ணுங்கள். அவங்க படிக்கிறத பார்த்து உங்களுக்கு ஆர்வம் நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நல்ல ஹெல்த்தான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க. ஃபுல்லாக என்னால் இவ்வளோலாம் படிக்க முடியாது, நிறைய கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஆனால் புக்கு ஃபஸ்ட்டு படிங்க.
படித்து முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. படித்ததை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இந்த வாரம் படிக்கிறீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் செகண்ட் டெஸ்ட்டு சண்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.